ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சௌமியா05. நான் எங்கே அழகாக கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ண தாங்க போகிறேன். இது என்னோடய 3rd vlog. இன்றைக்கி என்னோடய டே எப்படிலாம் போகுது, என்னென்னலாம் பண்ணுறேன்ற எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நானும் ப்ரைடும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே நாங்கள் ப்ரைடோடவே போயிட்டோம் மண்டபத்துக்கு. ஸோ நாங்கள் போகிற வழியில் அக்காவோட நல்லா செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். மயிலாப்பூரில் மண்டபத்தில் நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமா மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்காவோட பியூட்டிஃபுல் பிஃபோர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அக்கா என்கிட்ட ரொம்ப மென்ஷன் பண்ணி சொன்ன விஷயம் என்னென்னா, நானாக இருக்கணும், என்னோடய ஸ்கின் ஃபினிஷிங்கில் இருக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ரொம்ப நாளாக பிரைட்ஸ் கிட்ட சொல்கிற ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம், ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ண ஸ்பேஸ் கொடுத்தாலே அவுட்புட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பண்ண மேக்கப்பில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு சஜஷனுமே இல்லாமல் மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களோட ஹேர் ஸ்டைல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட மேக்கப் தான் பார்க்க போகிறீங்க. அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்கின் ஃபினிஷிங்கில் அவுட்புட் ரொம்ப சூப்பராக ஃபைனலாக நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அக்காவுக்கு. நைட் ஒரு 10:30 போல் இருக்கும். அப்போ நாங்கள் லெஹெங்கா சேஞ்ச் பண்ணி நைட் ஃபோட்டோ ஷூட்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை அவங்க ஃபேஸ்லேருந்து. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேக்கப்பு. நைட்டு நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் படுத்துட்டோம். ஒரு 1:30 போல் தான் அவங்களோட மேக்கப்பே அவங்க ரிமூவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பொண்ணு ரூம்லேயே படுத்துட்டோம், நானே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ படுத்துட்டு மார்னிங் அவங்களுக்கு 6 to 7:30 முகூர்த்தம். ஸோ நான் நல்லா தூங்கி எழுந்துட்டேன். என் கூட இந்த 2 பேரும் தூங்கவே இல்லை. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இருக்கும். அந்த டைம் வரையுமே மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப்பாகவே தான் இருந்தால். சுத்தமாக 2 பேருமே தூங்கலை. இவ்வளாச்சும் கொஞ்சமாச்சும் தூங்கி எழுந்தோம். ஸோ நாங்கள் அதுக்கப்புறமா மேக்கப் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டு ப்ரைடுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ப்ரைடும் பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எழுந்து நலங்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. 6 to 7:30 முகூர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னமும் எதுவுமே நலங்கு வைக்காமல் இருந்தாங்க. அவங்க அன்றைக்கெலாம் நாங்கள் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ரைடு எங்ககிட்ட மேக்கப் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமிங்கே பார்த்திங்கன்னா 6:30 சம்திங் தான். வித்தின் 15 minutes அவங்கள நாங்கள் கெட் ரெடி பண்ணோம். ரொம்ப சீக்கிரமாக அவங்கள நாங்கள் ரொம்ப டக்குன்னு எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட மேக்கப்பு, என்ன ஹேர் ஸ்டைல், அவங்களுக்கு சாரீ வேர் பண்ணுறது எல்லாமே. ஸோ எப்போவுமே மார்னிங்கில் டைம் எப்படி போகுதுன்னு நமக்கே தெரியாது. டக்குன்னு டைம் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.